இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கண்ணால பார்த்துருக்குறேங்க. நான் வந்து இருக்கிறது ஹைதராபாத்ல, அது எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய இல்லமாக பணி நிமித்தமாக நான் அங்கதான் இருக்கிற. என்னுடைய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்து காம்ப்ளெக்ஸ்ல ஒரு செக்யூரிட்டி, என்னோட பக்கத்து பில்டிங்ல வடநாட்டுல இருந்து வந்திருந்த ஒரு செக்யூரிட்டிங்க, 4 வயசு பிள்ளைங்க. 4 வயசு பிள்ளைய கேம்பஸுக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு போய் நாய்கள் அந்த குழந்தைய சின்ன பின்ன பண்ணி கொதறி எடுத்துருச்சு. அந்த பிள்ளை பிழைக்கல. இதை நான் கண்ணால பார்த்தவன். எனக்கும் வந்து பிராணிகள் மேல ரொம்ப ஆசை இருக்கு. என் குழந்தை மருத்துவமனையில இருந்தப்போ அதுக்கு வந்து இந்த சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் வந்தாங்க. எனக்கும் வந்து எல்லா இதுவும் இருக்குதுங்க. பிராணிகள் மேல பெரிய ஒரு இதெல்லாம் இருக்கு, பாசமெல்லாம் இருக்கு. ஆனா கண்ணால பார்த்தவங்க நானு. அந்த வாய் பேச முடியாத குழந்தைய எந்த விதமான ஒரு தயவுதாட்சணியெல்லாம் பார்க்கல. அதனால தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் மறுபடியும் சொல்றேன், எதையும் நம்ம வந்து இப்ப இன்னைக்கு சட்டத்துல போட்டிருக்கிறது வந்து சட்ட கோரிக்கை வந்து எந்த நாயும் வந்து சுட்டு கொன்றுங்க அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் தெருவை விட்டு அப்புறப்படுத்துங்க அப்படிங்கறதா இருக்கு. ஐயா, பால் கறக்கக்கூடிய நம்ம தாய் போல மதிக்கக்கூடிய பசுமாட்டை கூட நாம வந்து அந்த பசுமாட்டின் பாதுகாப்பு கருதி, டிராபிக்கை கருதி ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே இருங்க அப்படின்னு நாம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். பசுவுக்கே அது அப்படிங்கும் பொழுது மற்ற பிராணிகளுக்கு நாம வந்து கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணுங்க. யாரும் இப்ப வந்து அந்த நாய்களை எல்லாம் அப்படியே கொன்னு போட்டுருங்கன்னு யாருமே சொல்லல. அவங்களுக்கு ஜீவகாருண்யத்தோட வேற ஒரு இடத்துல ஒரு ஷெல்டர்ல வைங்கன்னு சொல்றாங்க. அதை நான் முற்றிலுமா ஆமோதிக்கிறேன். அது பிடிக்காதவங்க தயவு செய்து அந்த நாய்களை தத்தெடுத்து உங்க வீட்டுக்குள்ள வச்சு காப்பாத்துங்க. அதை நான் வரவேற்கிறேன். அதுக்கு நான் கான்ட்ரிபியூட் கூட பண்றேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.